எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஏஷியன் மார்க்கெட் இன்னைக்கு ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு 5% மேல அப்புங்க. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்புதான். நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ஒரு 1.73% அப்பு, S&P 1% பக்கமா அப்பு, டவ் வந்து ஒரு 0.8% பக்கமா அப்புங்க. தென் பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னாலும் 4% கீழே இறங்கியிருக்கு, $83.8 பெர் பேரலா இருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னாலும் கொஞ்சம் மேலே இருக்குங்க, $4,337 பெர் அவுன்ஸா இருக்கு. இந்தியன் மார்க்கெட்லயும் கோல்டு வந்து 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு $210 மேலே ஏறி இருக்குங்க. இதெல்லாம் போக பிரெண்ட் க்ரூட் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபீஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும் இல்லையா, ஒரு 60 பைசே வரைக்கும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்க. நான் கடைசியா பார்த்தப்ப 94.60 இந்தியன் ருபீஸா இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஃபியூச்சர்ஸ், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஏறினாலும் சரி, ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் மேலே ஏறினாலும் சரி, தங்கம் ஏறினாலும் சரி, இல்ல க்ரூடோட பிரைசஸ் கீழே இறங்கினாலும் சரி, முக்கியமான காரணம் ஈரான் யுஎஸ்ஏ ரெண்டு பேருமே பீஸ் டீலுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. பீஸ் டீல் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜூன் 19 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவிட்சர்லாந்துல பீஸ் டீலுக்கான அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாகிற மாதிரி தெரியுதுங்க. ட்ரம்ப் அவர்கள் இந்த பீஸ் டீலை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி இமீடியட் அண்ட் பர்மனன்ட் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா கவனிக்க வேண்டியது பீஸ் டீலை பொறுத்த வரைக்கும் லெபனான் மேல தாக்குதல் அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பு. இது போக ஈரானுடைய ஃப்ரோசன் அசட்ஸ் எல்லாத்தையுமே படிப்படியா யூஎஸ்ஏ ரிலீஸ் பண்ற மாதிரி தெரியுது. இதற்கு மத்தியில ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்த வரைக்கும் வாருக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி ஆப்ரேட் ஆயிட்டு இருந்ததோ அதே மாதிரி இருக்காது. ஓமன் கூட சேர்ந்து ஷிப்பிங் சர்வீஸ் சார்ஜஸ் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இன் ஆல் ஃப்ரண்ட் ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியுதுங்க. அதனால ஒரு குஷியில சந்தை வந்து மேலே ஏறி இருக்கு. இனிமே நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபிளேஷன் டேட்டா. அது யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது யூஎஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா, யூஎஸ் ஜாப் டேட்டா. இன்ஃபிளேஷனை பொறுத்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை ஹோல்ட் பண்றாங்களா, இல்ல ஏத்துறாங்களா, இல்ல குறைக்கிறாங்களா, சந்தையை ஃபர்தரா மூவ் பண்ண போற விஷயம் இதுதான். இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் க்ரோத் காட்டணுங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா சன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, டாடா குழுமத்தினுடைய ஹோல்டிங் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல அவங்களுடைய ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 31,000 crores இருந்திருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 26,000 crores இருந்திருக்கு. முக்கியமா ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்டினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டாடா கேபிட்டல் லிஸ்டிங், அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கெயின் வந்திருக்குங்க. அதுல 23 crore ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க டாடா சன்ஸ். தென் டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல 2,623 crores டிவிடெண்டாவே வருது. இது ஃபினான்ஷியல் இயர் 25-24 கம்பேர் பண்றப்ப அதிகம். ஃபினான்ஷியல் 24ல 707 crores இருந்துருக்குங்க டிவிடெண்ட். ஃபினான்ஷியல் 25ல 1,414 crores. ஸோ 24 கம்பேர் பண்றப்ப 25ல அப்படியே டபுள். தென் 25 கம்பேர் பண்றப்ப அப்படியே டபுள் ஆகலாம் அப்படின்னாலும் நல்ல க்ரோத் இருந்திருக்குங்க டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும். டிவிஎஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்காங்க. குறிப்பா இ ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல 1 million யூனிட் கொடுத்துருக்காங்க. 1 million அப்படின்றது 10 லட்சம் யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 lakh யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 years 2 months ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் 5 lakh யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்றதுக்கு வெறும் 16 months தான் இருக்கு. அதுல குறிப்பா லாஸ்ட் 1 lakh யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 75 daysல 1 lakh யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் அவர்களும் தான். ட்ரம்ப், தென் இஸ்ரேல் தரப்பு, ஈரான், இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நிலவக்கூடிய டென்ஷன், தென் ஃபியூல் பிரைசஸ் மேலே ஏறிடுச்சு. அதனால இ ஸ்கூட்டர்ஸோட சேல்ஸ் நல்லா இருந்திருக்கு லாஸ்ட் 2 months-ஆவே. இது கண்டினியூ ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. 2 wheeler செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவிஸ் நல்லாவே பெனிட்ரேட் ஆகிடும். இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஹியூமன் சென்ட்ரிக் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும், அதுபோக அவங்களுடைய ட்ரேட் ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கிடையாதுங்க. ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ உடைய வருகை அப்படியே ரீஷேப் பண்ணும். முக்கியமா சாஃப்ட்வேர், ஐடி, தென் எம்பிஏ டிகிரி அண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ், இதெல்லாமே அப்படியே ரீஷேப் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள். டிஎம்பிபியை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1, 2026 இருந்து பிரைஸ் ஹைக் அறிவிச்சிருக்காங்க ஒரு 1.5%. ஸோ பிவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போத் ஐசி இன்ஜின் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெண்டுமே ஒரு 1.5% விலை ஏறுதுங்க ஜூலை 1, 2026 இருந்து. காரணம் என்னங்க, எனர்ஜி காஸ்ட் அதிகமா இருக்கு, ஓவராலா இன்புட் காஸ்ட் ஏறி இருக்கும், அதனால பிரைஸ் ஹைக் நடக்குது. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரீபக்கோடைய சேல்ஸ் மோர் தென் டபுள் ஆயிருக்குங்க பாஸ்ட் 3 yearsல. அதாவது ஆதித்யா பிர்லா மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சைஸ் அப்படியே டபுள் ஆயிருக்கு. இது போக
அவங்களுடைய ரீட்டைல் ஃபுட் பிரிண்ட்ஸை நாங்கள் வந்து மெட்ரோஸ் தென் ஸ்மால் டவுன்ஸ்லையும் அக்ரெசிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் 3 இயர்ஸ்லேயே அக்ரெசிவாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. ரீட்டைல் ஃபுட் பிரிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓவர் 210 ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அக்ரெசிவா எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. குறிப்பா Q4 ஃபினான்ஷியல் 26 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 30% க்ரோ ஆயிருக்குங்க பிசினஸ். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா, பிரேசில், தென் சவுதி அரேபியா இதெல்லாம் வந்து அவங்களோட எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பை 2030 இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் அவங்களுடைய ரெவன்யூவை அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருக்காங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் மாருதி கிளீன் கோல் அண்ட் எனர்ஜி லிமிடெட்ல ஒரு 100% ஸ்டேக் அப்படியே முழுகிறதுக்கான ஒரு டெஃபினேட்டிவ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. டீலுடைய ஒர்த் வந்து 1410 crores. ஸோ சப்ஜெக்ட் டு ஃபர்தர் அப்ரூவல். மாருதி கிளீன் கோல் அண்ட் பவர் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஓன்ஸ் அண்ட் ஆப்ரேட்ஸ் 300 megawatt ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட் அட் கோர்பா. டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல கேன்சருக்கான ஜெனரிக் ட்ரக் போஸ்னிப் அப்படின்ற ஒரு ட்ரக்ங்க யூஎஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இது டாக்டர் ரெட்டிஸ்ல வந்த டெவலப்மெண்ட். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் ரெடி டு ட்ரிங்க் ப்ரீவரேஜ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரேஷன் லிட் ப்ரீவரேஜ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஃபிளவர்ட் வேல்யூ ஆடட் வாட்டர் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தை ட்ரிவன் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ரெடி டு ட்ரிங்க் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் JLR இந்தியா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஃபினான்ஷியல் 27ல இந்தியாவில் மறுபடியும் டபுள் டிஜிட் க்ரோத்துக்கு நாங்க வருவோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் க்ரோத் பெருசா இல்லைங்க. ஆல்மோஸ்ட் வால்யூம் வந்து ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. பட் ஃபினான்ஷியல் 27ல ஒரு 20 to 25% க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவலன்ட் டு 4 to 6 months ஆஃப் சேல்ஸ். தென் ரீட்டைல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் 11 நியூ ஸ்டோர்ஸ் வந்து ஆட் ஆகுற மாதிரி தெரியுதுங்க. தென் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க JLR இந்தியா. சிமெண்ட் செக்டர் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 27ல டிமாண்ட் அப்படின்றது மாடரேட் ஆகும், 5% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. க்ரோத் வந்து மாடரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபினான்ஷியல் 26 கம்பேர் பண்றப்ப ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் 5% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் டாடா பிளே எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல அவங்களுடைய லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. டாடா பிளேயை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் வெஞ்சருங்க. டாடா குரூப் தென் வால்ட் டிஸ்னி 70-30 ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. 551 crore லாஸ் எடுத்துருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப 4.2% அப்புங்க. ஃபினான்ஷியல் 25ல ஒரு 523 crores லாஸ் எடுத்துருக்காங்க. ரெவன்யூவே ஒரு 13.5% அடி வாங்கியிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். டாடா பிளேயை பொறுத்த வரைக்கும் D2H பிசினஸ் தான். D2H பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிசினஸ் டல்லா இருக்கு. அதுல டிமாண்ட் அப்படின்றது தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க. காரணம் என்ன? ஃப்ரீ D2H சர்வீசஸ் வந்துருச்சுங்க. அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார், தென் யூடியூப், தென் அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இதற்கெல்லாம் டிமாண்ட் நல்லா இருக்கு. D2H பிசினஸ் தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இது டாடா பிளேக்கு மட்டும் இல்லைங்க, ஏர்டெல்லையும் இதே நிலைமை தான். கியூபிட் ப்ரீவரிஸ் அண்ட் டிஸ்லஸ் என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, யுனைடெட் ஸ்பிரைட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆல்கோபிவ் யூனிட் ஆப்ரேட்டிங் யூனிட் தான் ஒடிசால இருக்குங்க, கோபால்பூர்ல. அந்த யூனிட்டை ஒரு 22.5 crore போட்டு இவங்க டேக் ஓவர் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 250,000 cases பெர் மந்த். எம்பசி டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 27ல நாங்கள் ஒரு 2,000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக அக்ராஸ் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ். இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26ல ஒரு 1,200 to 1,300 crores இருந்துக்குங்க. ஃபினான்ஷியல் 27ல அவங்க இதை ஆக்சிலேட் பண்றாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ஒரு 8,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து குறையுதுங்க. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஆனாலும் கவனமா இருங்க, பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. லாஸ் வைடன் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 25ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுற மாதிரி தெரியுது. பட் ஃபினான்ஷியல் 26ல பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் எக்கோ இஷ்யூஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம 2 அல்லது 3 நாட்களுக்கு இங்கே இருப்போங்க. மறுபடியும் நம்ம இடத்துக்கு போயிடுவோம், நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு போயிடுவோம். நம்ம சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் வசதிகள் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து வேற எனர்ஜிஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் நீங்க ரெனியூபிள்ஸ்க்கு ஒரு சில ஸ்டாக் சொன்னீங்க, எனர்ஜி ஸ்டாக், அதுல வார எனர்ஜிஸை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வார எனர்ஜிஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். ஆனாலும் கீழே இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபியூச்சர்ல அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து குறையுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில. அதனாலதான் பெருசா இன்வெஸ்டர்ஸ் இதுல ஈடுபாடு காட்டல அப்படின்னு மின் பத்திரிகையில வந்ததை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 22 times தான் ஏர்னிங்ஸ். டெட் டு ஈக்விட்டியும் கம்மி தான், 0.22 தான்.
பட் என்னுடைய வியூ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணதுதாங்க. பவரை பொறுத்த வரைக்கும் எல்என்டி ஏற்கனவே இருக்கு, அது போக டாடா பவர் பிளஸ் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு, எனக்கு அதுவே போதும். அடுத்த ஒரு நண்பர் வந்து இஎம்எஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் சர்மா எஸ்ஜிஎஸ் டெக் நல்ல நிறுவனம் சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுல எல்லாம் எந்த சந்தேகமே இல்லைங்க. ஒரு மிட் சைஸ் நிறுவனம், ஒரு 25,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி, டெட் டு equity 0.14 பக்கமாக தான் இருக்கு. பட் 70 டைம்ஸ் earningsங்க ரொம்ப 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 காஸ்ட்லி. நமக்கு 30 டைம்ஸ் இருக்கக்கூடிய எல்என்டிஏ போதும் அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் பல தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தென் குவிஸ்கார்ட் பத்தி கேட்டிருக்காங்க, பிசினஸ் சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன் ப்ரொவைடர். ஸோ சர்வீஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா விற்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சர்வீஸ் அண்ட் டெக் கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே இங்கேயும் அதாங்க நடந்திருக்கு. லாஸ்ட் 1 yearல எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா வித்துருக்காங்க. ஒரு 4,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி, 17 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், டெட்டும் கம்மி தான். ஆனாலும் லார்ஜ் கேப்பா பார்த்து போயிருங்க இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும். தென் ஹிட்டாச்சி எனர்ஜி பத்தி கேட்குறாங்க. சூப்பரான பிசினஸ்ங்க, கடன் ரொம்ப ரொம்ப கம்மி, லார்ஜ் கேப்புங்க, 1 lakh crore மார்க்கெட் கேப்பை விட அதிகமா இருக்கும். பட் பிரைஸ் டு earnings மோர் தென் 100 டைம்ஸ் இருக்குங்க. நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதான் செய்தி. அதே மாதிரி தான் ஜிஇடிஎன்டி பத்தியும் எழுதியிருந்தாங்க முற்காலங்கள்ல. அதுவும் நல்ல பிசினஸ் தாங்க, அதுவும் லார்ஜ் கேப் பிசினஸ் தான். மோர் தென் 1 lakh crore மார்க்கெட் கேப், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அதுவும் வந்து பிரைஸ் டு earnings ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைடுக்கு போயிடுச்சு. ஹெச்எஃப்சிஎல் பத்தி எழுதியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு 70 டைம்ஸ் earnings விட அதிகமா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா லோயர் லெவல்ல ஸ்டாக்ஸை பாக்குறது பெஸ்ட்டுங்க. தென் சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. பென்னி ஸ்டாக்ங்க, நோ. அதிகமா உள்ள போய் மாட்டிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிசி இருக்கு, உள்ள ஐடிசி ஃபுட்ஸ் இருக்கு, டெட் ஃப்ரீ, லார்ஜ் கேப். நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதிகமா உள்ள போய் மாட்டிக்கக்கூடிய சூழல் நமக்கு வேணாம். டெட் டு ஈக்விட்டியும் 0.53. இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. ஆன்லான் ஹெல்த் கேரும் அதே மாதிரி தாங்க, ஸ்மால் கேப் பிசினஸ், லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிருங்க அப்படின்றது என்னுடைய வியூ. ஆரோ ஃபார்மா பத்தி எழுதியிருக்காங்க. சார் நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றது வெரி குட்ங்க. எதுவாக இருந்தாலும் லாங் டேர்ம்ல கண்டிப்பா க்ரோத் இருக்கும். பிளஸ் ஃபார்மா ஸ்டாக்கும் கூட நல்ல டாலர் ஏர்னிங்ஸ், யூரோ ஏர்னிங்ஸும் இருக்கலாம். பட் இதை விட சீப்பா ஃபார்மால ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அடுத்த ஒரு நண்பர் எஃப்ஐஎஸ் உள்ள வரணும்னா என்னதான் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதாவது டாலர் எகெயின்ஸ்டா இந்தியன் ருபீஸ் ஸ்ட்ரென்தன் ஆகணுங்க. ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும், இம்போர்ட் டிபெண்டன்ஸ் அப்படின்றது குறையணும். தென் கம்பெனி ஏர்னிங்ஸ் க்ரோத் காட்டணும். தென் வேல்யூவேஷன் முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறுவனங்களுடைய வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. நிஃப்டி 50யோட வேல்யூவேஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. லோயர் லெவல்ல வந்தது அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்காக, நல்ல வேல்யூ இருந்தது அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்காக எஃப்ஐஎஸ் உள்ள வருவாங்க. இப்பயுமே நிறைய அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்ல எஃப்ஐஎஸ் உள்ள வந்திருக்காங்க. ஓவர் வேல்யூட தான் போட்டு அடிக்கிறாங்க. என்எஸ்டிஎல் பத்தி எழுதியிருக்காங்க. என்எஸ்டிஎல் காஸ்ட்லியான சைட்ல தாங்க இருக்கு. தென் வேதந்தா லிமிடெட் பொறுத்த வரைக்கும் வேதந்தால இருந்து 4 நியூ லிஸ்டட் என்டிட்டிஸ் தனியா டிமர்ஜ் ஆகி வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது இன்னைக்கு லிஸ்ட் ஆன மாதிரி தெரியுதுங்க. நம்மள்ட்ட வேதந்தா கிடையாது. வேதந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு அப்டேட். ஓவராலா சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான டே. இந்த வீக் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்புறேன். மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு. யாரு மார்க்கெட் ரேலிக்கு காரணம்? எஃப்ஐஎஸ் என்ட்ரியா இல்ல டிஏஎஸ் புஷ் பண்ணி மேல தூக்கியிருக்காங்களா அப்படின்றத நம்ம ஈவினிங் இல்ல நாளைக்கு காலையில தெரிஞ்சிடும் விஷயம். ரேலி ஆயிருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் நன்றி.